அலெக்சாண்டர் பிக்சூஸ். அலெக்சாண்டர் பிக்சூஸ் ஒரு ரஷ்ய தொடர் கொலை செய்த குற்றவாளி. 64 பேரை கொல்வதை இலக்காக கொண்டிருந்தாராம் பிக்சூஸ். செஸ் போர்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 64 கட்டங்களுக்கு 64 பேரை கொல்ல அவர் முடிவு செஞ்சிருந்திருக்காரு. என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இதுக்குள்ள இருக்கக்கூடிய கொடூர திட்டம் நம்மள ரொம்பவே ஷாக்கிங் கொள்ள தள்ளிடும். இதனால அவரு செஸ் போர்ட் கில்லர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருந்திருக்காரு அவருடைய ஊர்ல. 1992 இவர் மொத்தமா 52 பேரை கொலையும் செஞ்சுட்டாராம். ஆனா அது குறித்து அவர் எந்த விதமான வருத்தமுமே அடைஞ்சுக்கலையாம். இது குறித்து பிக்சூஸ் சொல்லும்போது என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? என்னை பொறுத்த வரைக்கும் கொலை செய்யாத வாழ்க்கை என்னங்க வாழ்க்கை? கொலை செய்யாம வாழ்றது உணவே இல்லாத வாழ்க்கைக்கு சமமானது. நான் அவங்களுக்கெல்லாம், அதாவது கொலை செய்யப்பட்டவங்களுக்கெல்லாம் ஒரு தந்தையாக இருந்து புது வாழ்க்கையை உருவாக்கி தந்திருக்கேன் அப்படின்னு கருணை வள்ளல் மாதிரி பேசியிருக்காரு. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக்சூஸ்க்கு 4 வயசா இருக்கும்போது ஊஞ்சல் அவருடைய தலையில தாக்கியதுல அவருடைய மூளையில இருக்கக்கூடிய முன்புரணி சேதனம் அடைஞ்சிருக்கு. இதனால பாத்தீங்கன்னா அதிகமா பாதிப்புக்குள்ள தள்ளப்பட்டிருந்திருக்காரு அவரு. கிளாஸ்கோ பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் இது குறித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கொலையாளிகள்ல 21% பேர் அவங்களுடைய கடந்த காலத்துல தலையில அடிப்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க நல்லா கேட்டுக்கோங்க. தலையில யாருக்காவது ஏதாவது அடிபட்டு இருந்துச்சு அப்படின்னா உடனே போய் டாக்டர் செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வளர்ந்து நம்மளும் ஒரு சீரியல் கில்லரா நிக்கிற மாதிரி ஆயிடும்.